ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் பல்லாவரத்தில் இருந்து சில டிரான்சிஸ்டர், டேப் ரெக்கார்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிலிப்ஸ் ரேடியோ அதெல்லாம் எடுத்தோம். ஸோ அதெல்லாம் ரீஸ்டோர் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த டேப் ரெக்கார்டு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இதை நான் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் இருந்தது இதில். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். மொபைலுக்கு யூஸ் பண்ணுற சொல்யூஷன் தான் நான் இதை போட்டு க்ளீன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் மேஜராக என்ன பிரச்சனை நான் பார்த்தேன்னா, அந்த சுவிட்செல்லாம் ஃபுல்லாக ஸ்டக் ஆகிடுச்சு. ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும்தான் அதை வேலை செய்யுது. மற்ற எல்லா சுவிட்சுமே ஃபுல்லாக ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது பிபிஎல் மாடல் கைஸ். இது பிபிஎல் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதுவும் இந்த பிபிஎல் டேப் ரெக்கார்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. பிபிஎல் டிவி, பிபிசிஆர்டி டிவிலாம் பார்த்திங்கன்னா 25 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே ஓடின்னு இருக்குது. இப்போ கூட சில இதெல்லாம் ஓடுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான பிராண்டு. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிப்போம். அந்த நாபெலாம் நல்லா ஒர்க் ஆகுது. வால்யூம் நாபு அதெல்லாம் ஒர்க் ஆகுது. பட்டன் தான் ஸ்டக் ஆகிருக்கு இதில். ஸோ அதை நம்ம கழட்டி என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா துடைச்சிப்போம். இது ஜஸ்ட் பார்க்க ஒரு கிரேஸ்க்காக தான் வாங்கினேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரிமூவ் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்க ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். இது கைஸ், இது பேட்டரிலையும் ரன் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம ஏசி கரண்ட்லேயும் இது கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கவர் பார்த்திங்கன்னா லைட்டாக உள்ளே உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்விட்சை அழுத்தினோடனே அந்த கவர் தன்னால் வெளியே வர மாட்டேங்குது. நம்ம கழட்ட வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி இது சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. ஆல்ரெடி இது எப்போயோ சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளே எதுவும் பெருசாக டேமேஜ் ஆகலை. எல்லாமே நல்லா தான் இருக்குது. மோட்டர் நல்லா இருக்குது. ஸ்பீக்கர் நல்லா இருக்குது. கண்ட்ரோல் நாபெல்லாம் நல்லா இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. சுவிட்சில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஃபால்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேசட் போடுற இடத்துல லைட்டாக உடஞ்சிருக்குது. ஃபஸ்ட் நம்ம சுவிட்சை பார்த்திங்கன்னா ஃப்ரீ பண்ணிப்போம். அதை நல்லா ஃப்ரீ பண்ணியிருக்கேன் நான். சுவிட்சஸ்லாம் கழட்டிட்டு திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதில் பெருசாக எதுவும் ஒர்க் இல்லை. சுவிட்சை மட்டும் பார்த்திங்கன்னா கழட்டிட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணி அந்த நாபெல்லாம் திரும்பவும் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். பண்ணி பார்த்துடலாம். ஃபார்வேர்டு பேக்வேர்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம். ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கேசட் இல்லை. நான் இந்த வாரம் போகும்போது தான் கேசட் வாங்கினேன். இதுக்காகவே வாங்கினேன். ஒரு கேசட் 10 ரூபான்னாங்க. 2 கேசட் நான் வாங்கினேன். ஸோ அந்த கேசட் தான் போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், சவுண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ நாள் பழசாக இருந்தாலும் சவுண்டு பார்த்தீங்க எப்படி கேட்குது பாருங்கள். பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.